என்ன சமையல் இன்னைக்கு? என்ன சமைக்கிறதுனே தெரியலங்க, அதான் நானே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். சமைக்கிறது மட்டும்தான் உன் வேலை, அதையும் ஒழுங்கா செய்ய மாட்டியா? ஆஹா, சமைக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? இன்னைக்கு சமைக்கணும், நாளைக்கு சமைக்கணும், நாளானைக்கு சமைக்கணும், டெய்லி சமைச்சுக்கிட்டே இருக்கணும், 3 வேளையும் சமைக்கணும். இதுல நேத்து செஞ்சதை இன்னைக்கு செய்யக்கூடாது, புதுசு புதுசா செய்யணும், 4 பேருக்கு 4 விதமா செய்யணும், இருக்கிறத வச்சு செய்யணும், உப்பு கரெக்டா இருக்கணும், காரம் கம்மியா இருக்கணும், சோறு குலைய கூடாது. இதுல இட்லி தோசைனா அதுக்கு மாவரைக்கணும், மாவரைச்சிட்டு பாத்திரத்தை கழுவணும், சப்பாத்தினா மாவு பிசையணும், அதுக்கு ஒரு குருமா செய்யணும். இவ்வளவையும் நான் செஞ்சதுக்கு அப்புறம் எதையோ சாதிச்ச மாதிரி சமையல் ரெடியா அப்படின்னு ஒரு குடல் குடுப்பீங்க பாருங்க, அத கூட மன்னிச்சிடலாம். என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாது அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பீங்கல்ல, உங்களை எல்லாம். சரி வாங்க, என்ன சமைக்கிறது சொல்லுங்க.